வாருங்கள் அன்பு குழந்தைகளே, எம்&எம் லிட்டில் ஸ்டார்ஸ்க்கு வரவேற்கிறோம். நாய், டாக். மனிதனின் மிக பழைய செல்லப் பிராணியான இது ஓநாயிலிருந்து வளர்ச்சியடைந்தது. மனிதர்கள் வாழும் வீடுகள் மற்றும் பண்ணைகளில் வாழும் நாய்கள் காவல், தோழமை, வேட்டை மற்றும் மருத்துவ உதவி போன்றவற்றுக்கு பயன்படுகின்றன. இவை நம்பிக்கையுள்ளவை, மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்டவை மற்றும் எளிதில் பயிற்சி அளிக்கக்கூடியவை. பூனை, கேட். பண்டைய எகிப்து காலத்திலிருந்தே வீட்டுப்படுத்தப்பட்ட சிறிய இறைச்சி உண்ணும் விலங்கு இதுவாகும். வீடுகள், பண்ணைகள் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழும் இவை எலிகளை கட்டுப்படுத்தவும் செல்லப்பிராணியாகவும் வளர்க்கப்படுகின்றன. பூனைகள் தனிமையை விரும்பும் தன்மையுடையவை, அதிக நேரம் தூங்கும் பழக்கம் கொண்டவை மற்றும் தூரத்திலிருந்து தாவி குதிக்கும் திறன் பெற்றவை. மாடு, கவ். பால் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானது. பண்ணைகள் மற்றும் கிராமங்களில் வாழும் இவை பால், இயற்கை உரம், உழவுத் தொழில் மற்றும் தோல் ஆகியவற்றை வழங்குகின்றன. இவை அமைதியானவை, தாவர உணவுகளை மட்டுமே உண்ணும் மற்றும் எப்போதும் கூட்டமாக வாழ விரும்பும். எருமை, பஃபலோ. மாட்டை விட பெரிய உடலமைப்பை கொண்ட இது கருப்பு நிறமும் வளைந்த கொம்புகளும் கொண்டது. நீர்நிலைகள் அருகே உள்ள பண்ணைகளில் வாழும் இவை அதிக கொழுப்புள்ள பால் மற்றும் இறைச்சி அளிப்பதோடு உழவு தொழிலுக்கும் பயன்படுகின்றன. எருமைகள் குளிர்ச்சியை விரும்புபவை, வலிமையானவை மற்றும் நீரில் நன்றாக நடக்கக்கூடியவை. ஆடு, கோட். கடினமான சூழலிலும் வாழக்கூடிய சிறிய அளவிலான கால்நடை இதுவாகும். மலைப்பகுதிகள் மற்றும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் ஆடுகள் பால், இறைச்சி, தோல் மற்றும் சில இனங்கள் கம்பளி தருகின்றன. இவை எதிலும் ஆர்வமுடன் இருக்கும், உயரத்தில் ஏறுவதில் திறமையானவை. ஆடு ஒரு தாவர உணவு பிராணி. செம்மறியாடு, ஷீப். மென்மையான ரோமத்தை கொண்ட இந்த விலங்கு புல்வெளிகள் மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்கிறது. இதிலிருந்து கம்பளி, பால் மற்றும் இறைச்சி பெறப்படுகிறது. செம்மறியாடுகள் எப்போதும் கூட்டமாக நடமாடும் இயல்புடையவை, எளிதில் பயப்படக்கூடியவை மற்றும் இவற்றின் ரோமம் வளர வளர அதனை வெட்ட வேண்டியது அவசியமாகும். குதிரை, ஹார்ஸ். வேகமாக ஓடக்கூடிய திறன் கொண்ட பெரிய கால்நடை இதுவாகும். புல்வெளிகள் மற்றும் பண்ணைகளில் வாழும் இவை போக்குவரத்து, போர், விளையாட்டு மற்றும் சுமை சுமக்க பயன்படுகின்றன. குதிரைகள் மிகுந்த வலிமையும் நம்பிக்கையும் கொண்டவை, நீண்ட தூரம் சோர்வின்றி ஓடும் ஆற்றல் பெற்றவை. கழுதை, டாங்கி. குதிரையை போன்ற தோற்றம் கொண்ட இது அளவில் சிறியதாகவும் கடின உழைப்பாளியாகவும் அறியப்படுகிறது. வறண்ட பகுதிகள் மற்றும் பண்ணைகளில் வாழும் இவை சுமை சுமக்கவும் போக்குவரத்துக்கும் பயன்படுகின்றன. கழுதைகள் அதிக சகிப்புத்தன்மை கொண்டவை மற்றும் கடினமான சூழலிலும் உயிர் வாழும் திறன் கொண்டவை. ஒட்டகம், கேமல். பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படும் இது வறண்ட மற்றும் மத்திய கிழக்கு போன்ற பாலைவன பகுதிகளில் வாழ்கிறது. போக்குவரத்து, பால், இறைச்சி மற்றும் ரோமத்திற்காக இவை வளர்க்கப்படுகின்றன. ஒட்டகங்கள் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியவை மற்றும் நீண்ட நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் வாழ வியக்கத்தக்க தன்மை கொண்டவை. பன்றி, பெக். புத்திசாலித்தனம் வாய்ந்த இறைச்சி உண்ணும் விலங்கான இது பண்ணைகள் மற்றும் பன்றிக்கூடங்களில் வளர்க்கப்படுகிறது. இறைச்சி, தோல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக இவை பயன்படுகின்றன. பன்றிகள் உண்மையில் தங்களை சுத்தம் வைத்துக் கொள்ள விரும்புபவை மற்றும் மிகுந்த கூர்மையான அறிவு கொண்டவை. கோழி, சிக்கன். உலகில் மிக அதிகமாக வளர்க்கப்படும் பறவை இனமான இது பண்ணைகளிலும் கூடுகளிலும் வாழ்கிறது. முட்டை மற்றும் இறைச்சிக்காக இவை வளர்க்கப்படுகின்றன. கோழிகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை, அதிகாலையில் எழும் பழக்கம் கொண்டவை மற்றும் மிக விரைவில் வளரும் தன்மை கொண்டவை. வாத்து, டக்.
ஏரிகள், குளங்கள் மற்றும் பண்ணைகள் போன்ற நீர்நிலைகளை ஒட்டிய இடங்களில் வாழும் பறவை இதுவாகும். முட்டை, இறைச்சி மற்றும் மென்மையான ரோமத்திற்காக இவை வளர்க்கப்படுகின்றன. வாத்துகள் சிறப்பாக நீந்தும் திறன் கொண்டவை, அகலமான அலகை பெற்றவை மற்றும் எப்போதும் கூட்டமாகவே நடமாடும். வான்கோழி, டர்க்கி. அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த பெரிய பறவை பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது. குறிப்பாக நன்றி தெரிவிக்கும் நாள் போன்ற விழாக்களில் இதன் இறைச்சி முக்கிய உணவாகிறது. இவை பெரிய உடல்வாகு கொண்டவை, தனித்துவமான குரல் எழுப்பக்கூடியவை மற்றும் கூட்டமாக வாழும் பழக்கம் கொண்டவை. முயல், ராபிட். நீண்ட காதுகளையும் குட்டையான வெள்ளை வாலையும் கொண்ட சிறிய விலங்கு இது பண்ணைகள் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. இறைச்சி, ரோமம் மற்றும் செல்லப்பிராணியாக இவை பயன்படுகின்றன. முயல்கள் மிக விரைவாக பெருகும் திறன் கொண்டவை, எளிதில் பயப்படும் குணம் கொண்டவை மற்றும் தாவரங்களை மட்டுமே உண்ணும். கினி பன்றி, கினி பெக். தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த சிறிய செல்லப்பிராணி வீடுகளிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் வளர்க்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த செல்லப்பிராணியாகவும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் பயன்படுகிறது. இவை மிகவும் அமைதியானவை, சமூகமாக பழகும் நடத்தை கொண்டவை மற்றும் விதவிதமான குரல்களை எழுப்பக்கூடியவை. தேனீ, ஹனிபீ. தேன் தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் இந்த சிறிய பூச்சிகள் இயற்கை அல்லது செயற்கை தேன் கூடுகளில் வாழ்கின்றன. இவை தேன் அளிப்பதோடு பயிர்களின் மகரந்தச் சேர்க்கைக்கும் பெரிதும் உதவுகின்றன. தேனீக்கள் ஒரு ராணியின் கீழ் கூட்டாக வேலை செய்யும் முறையான சமூக அமைப்பை கொண்டவை. பட்டுப்புழு, சில்க்வார்ம். பட்டு நூல் தயாரிக்கும் இந்த பூச்சிகள் மல்பெரி இலைகள் இருக்கும் இடங்களில் வாழ்கின்றன. பட்டு உற்பத்திக்காக இவை வளர்க்கப்படுகின்றன. இவை மல்பெரி இலைகளை மட்டுமே உணவாக கொள்ளும். இவற்றிற்கு சமூக வாழ்க்கை கிடையாது மற்றும் இவற்றின் வாழ்நாள் மிகவும் குறைவு. மீன், ஃபிஷ். நீரில் வாழும் விலங்கினம் இது குளங்கள், ஆறுகள் மற்றும் வளர்ப்பு தொட்டிகளில் காணப்படுகின்றன. பல வகையான மீன்கள் உணவாகவும், கோல்ட்ஃபிஷ் போன்ற பல வகையான மீன்கள் அழகிற்காகவும் வளர்க்கப்படுகின்றன. மீன்கள் செதில்கள் மூலம் நீரில் சுவாசிக்கும், பொதுவாக கூட்டமாக நீந்தும் மற்றும் நீரின் வெப்பநிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும். Thank you for watching our story. Please like, share and click the bell for more. Thank you. Thank you so much. We appreciate it. Yay!